வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதா? மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன், மருது அழகுராஜா, அன்வர் ராஜா போன்றவரெல்லாம் வெளியேறிய போது கதறாத இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் போன பின் கதறுவது ஏன்? அரசியலில் கறக்கும் பரபரப்பு. வாங்க வீடியோவை மூலமாக கண்டான். அதாவது அண்மையில் அதிமுகவிலிருந்து மூத்த நிர்வாகிகளும் முக்கிய தலைவர்களும் விலகிச் சென்ற போது கூட காட்டாத அதிர்ச்சியும் பரபரப்பையெல்லாம் முன்னாள் பல்விக்குத்துறை அமைச்சர் அதாவது KA செங்கோட்டையன் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெளிப்படுத்துவதாக அரசியல் களத்தில் விமர்சனங்கள்லாம் எழுந்துள்ளதா? அதாவது அன்வர் ராஜா, மைத்ரேயன், மருது அழகுராஜா போன்றவரெல்லாம் வேறு மாற்றுக் கட்சியில் இணைந்து கொண்டது கூட கோபத்தில் இல்லாத எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் விலகி தாவைக்க விழுந்துதான் அதிர்ச்சி மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சி எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா? அந்த வகையில் தான் செங்கோட்டையன் விலகி தமிழக வெற்றி களத்தில் இணைந்த பிறகு அதிமுக போன்ற எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெளிப்படுத்துவதாக அரசியல் கத்தில் விமர்சனங்கள் இருந்துள்ளதா? அது மட்டுமின்றி மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன், அழகுராஜா, அன்வராஜா போன்ற முக்கிய தலைவர்கள் கடந்த காலங்களில் அதிமுக விட்டு விலகி அவர்களின் விலகலின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்போ செங்கோட்டையன் விலகலுக்கு பிறகு வெளிப்படுத்தும் அதே தீவிரமான உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைதான் ஏன் காட்டவில்லை என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதாவது தாவைக்க தொண்டர்கள் முன்வைக்கும் முக்கிய வாதம் என்னவென்றால், மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் போன்ற தலைவர்கள் விலகிய போது அவர்களும் அனைவருமே திமுகவை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த சமயங்களில் அதிமுக தனது முக்கிய எதிராக திமுகவோடு மட்டுமே நேரடியாக போட்டியிடுவதாக நம்பியது. ஒரு நிர்வாகி வெளியேறுவது அதிமுகவின் எதிர்கால வெற்றிக்கு வாய்ப்பை பாதிக்காது என்ற எண்ணம் மேலாங்கியதாம். ஆனால் செங்கோட்டையன் சென்றபோது கூட தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சிக்கு தாவைக்கா நேரடியாகவே அதிமுகவின் வாக்கு வங்கியை பிளவெடுத்தக்கூடும் என்று மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறதா? அதாவது மற்றார்கள் திமுகவுக்கு போனது கதறார், அவர்கள் செங்கோட்டையன் தாவைக்காவுக்கு போனது கதறுவது ஏன்? அவர்கள் எல்லாம் திமுகவுக்கு போனார்கள், செங்கோட்டையன் தாவைக்காவுக்கு போனார். அந்த ஒரு காரணம்தான் என தாவைக்கா தொண்டர்கள் பதிலளி கொடுக்கிறார்களாம். அதாவது அதிமுகவில் சுமார் 52 ஆண்டு காலம் ஆட்சியில் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் தான் KA செங்கோட்டையன் திகழ்ந்தார். அதாவது பல்விக்கல்வித்துறை அமைச்சர் உள்ள பல துறைகளில் பணியாற்ற அனுபவம் வாய்ந்த அவர் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் ஆணியராக கருதப்பட்டவர். அது மட்டுமன்றி கொங்கு மண்டலத்தில் அவரது செல்வாக்கு என்பது வாக்கு வங்கி சதவீதம் என்பதும் மிக அதிக அளவிலே காணப்பட்டதா. செங்கோட்டையன் தனது அத்தனை ஆண்டு அரசியல் மற்றும் நிர்வாக அனுபவத்தை தாவைக்காக பயன்படுத்தினால் அது தேர்தலில் கண்டிப்பாக கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் திமுக தலைமைக்கு அதிகரித்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன. செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களின் 52 ஆண்டு அரசியல் அனுபவம் தாவைக்காவுக்கு பயன்படுத்தப்பட்டால் அதிமுக நிச்சயம் 3வது இடத்திற்குத்தான் தள்ளப்படும் என்ற கருத்தை தாவைக்கா தொண்டர்கள் வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறார்களாம். அதாவது அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளை இழந்துவிட்ட அதிமுகவிற்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும் என்ற அச்சமே செங்கோட்டையன் விலகு விவகாரத்தில் இபிஎஸ் தரப்பில் ஒரு உணர்ச்சி போன எதிர்வினையை கண்டிப்பாக உருவாக்கும் என்று அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.